திருவண்ணாமலையின் சிறப்புகள் என்னவென்று தெரியுமா? திருவண்ணாமலை தலத்தைச் சுற்றி 1008 லிங்கங்கள் புதைந்திருப்பதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை தலத்தில்தான் முதலில் லிங்க வழிபாடு தொடங்கியது. மகா சிவராத்திரி தொடங்கியதும் இந்த தலத்தில்தான் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இதுவரை எந்த ஆலயத்திலும் ஜோதி வழிபாடு ஏற்பட்டதில்லை. திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் அண்ட சராசரங்களுக்கும் தீப விளக்காக கருதப்படுகிறது. திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீப தரிசனத்தை நாம் ஒரு தடவை பெற்றாலே அது 21 தலைமுறைக்கு புண்ணியம் சேர்க்கும். திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபமானது ஒரு வாரம் வரை எரியும். கார்த்திகை தீபத்தன்று அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் ஒன்று சேர கிரிவலம் வருவார்கள் என்று கூறப்படுகிறது. கார்த்திகை தீபத்தன்று அதிகாலை திருவண்ணாமலை கோவிலில் பரணி நேரத்தில் ஏற்றப்படும் பரணி தீபத்தை அங்குள்ள காலபைரவர் சன்னதியில் வைத்து விடுவார்கள். பிறகு மாலையில் அதைத்தான் மலை உச்சிக்கு எடுத்து சென்று தீபத்தை ஏற்றுவார்கள். திருவண்ணாமலை தீபத்தை காண ஆண்டு முழுவதும் சுமார் 20 லட்சத்திற்கு மேல் பக்தர்கள் வருகின்றனர். திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டதும் அந்த தீபத்தை நாம் வணங்கினால் நம் பாவம் நீங்கி பிறவி பணி அகலும் என்பது ஐதீகம். பஞ்சபூத தலங்களுள் இது நெருப்புக்குரிய தலம். இங்கு மலையே இறைவனின் சொரூபமாக உள்ளது. ஆடி மாதம் பூரம் தினத்தன்று உண்ணாமலை அம்மன் சன்னதி முன்பு தீமிதித்தல் நடைபெறும். இதை வேறு எந்த சிவாலயத்திலும் பார்க்க முடியாது. திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபம் உலகத்தையே எல்லாம் இயக்குகின்ற பரம்பொருள் ஒன்றே என்பதையும் இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தையும் உணர்த்துகிறது. பக்தர்கள் கிரிவலம் செல்வதற்கு முன் கோவிலுக்கு சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசனம் செய்ய வேண்டும். அதன் பின் ராஜகோபுரத்தை வணங்கி மலையை வலம் வர தொடங்க வேண்டும். கிரிவலத்தின் போது பக்தர்கள் மலையின் இடப்பக்கமாக நடக்க வேண்டும். ஏனெனில் வலது பக்கம் சித்தர்கள், யோகிகள் மற்றும் தேவர்கள் வலம் வருவதாக நம்பப்படுகிறது.